குடும்பத்திற்குள்ள ஒரு பிரிவினையான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது கர்த்தர் அனுமதிக்கிறது கிடையாது. ஆமென். இன்னைக்கு பலர் என்ன நினைச்சுக்கணும், கர்த்தர் ஒருவேளை இப்படி நான் அனுமதிச்சிருக்கிறேன், அப்படி அனுமதிக்க மாட்டார். குடும்பத்தை பிரிக்கத்தக்கதா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய் அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறவை பிரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எந்த ஒரு சோதனையும் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஏதேன்ல இருந்து இந்த காரியத்தை செய்ய முன் வந்தது சாத்தான் தான். ஆனா குடும்பத்துக்குள்ள, அதாவது உங்களை ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி ஒரு சோதனை வழியை நடத்தி கத்த அப்படி ஒரு நாள் ஆண்டு செய்யவே மாட்டார். எனவே குடும்பத்துக்குள்ள புருஷன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவினை போல ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆமாம், உடனே ஒரு தெய்வ பிள்ளை முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். ஆமாம், இது கர்த்தர் அனுமதிப்பது அல்ல. எங்கேயோ ஒரு கேப்ல சாத்தான் வந்துட்டான், ஏதோ ஒரு கேப். அதை கொஞ்சம் நிர்விசாரமா விட்டுட்டீங்கன்னா அந்த கேப் இன்னும் பெருசாயிரும். அவன் வந்து உட்காந்துருவான், அவன் உட்கார்ந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். நம்ம நிறைய பேர் வந்து கேப்பை பெருசாக்கின பிறகுதான் புலம்புறோம். சின்ன கேப் விழும்போதே இந்த காரியத்தில் ரொம்ப அலர்ட்டா இருந்து அவன் தேவ சமூகத்தில் விழுந்துடணும், அப்பான்னு சொல்லி கதறணும். ஏன்னா குடும்பத்தை நாம கட்டி எழுப்ப முடியாது, குடும்பம் கர்த்தரால் தான் கட்டி எழுப்பப்படும்.